எல்லாருக்கும் வணக்கம். வசூல் டிரைவில் ஒரு 4-5 அப்டேட் இருக்குங்க. அதை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அப்டேட்டு, இந்த சம்மரி ஸ்க்ரீனை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு போட்டு மேலேயும் கீழேயும், மேலே லேபிள் கீழே வந்து டேட்டா போட்டதுக்கு நிறைய பேர் வந்து பழசே சிம்பிளாக இருந்துச்சு, இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எதுக்காக அப்படி பண்ணோம் அப்படின்னா, முன்ன பழசை கிளிக் பண்ணும்போது எதையாவது ஒன்று கலெக்ஷனை கிளிக் பண்ணால் வேறு ஏதாவது ஒரு இதுக்கு போயிடும். ஏன்னா எழுத்து சின்னதாக இருக்கும், இடம் சின்னதாக இருக்கும், டச் பண்ணும்போது வேறு ஒன்று போயிடுது அப்படிங்கிறதுக்காக தான் இது போட்டிருந்தோம். நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நிறைய பேர் பழசு நல்லா இருந்துச்சுங்க, சிம்பிளாக இருந்துச்சு, இது வந்து ரொம்ப புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, செட்டிங்ஸ் ஸ்க்ரீனில் மை செட்டிங்ஸ், அதர் செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஷோ சம்மரி ஸ்க்ரீன் வியூன்னு ஒரு ஆப்ஷன் போட்டுக்குங்க. அதில் மாடர்ன் கிளாசிக்னு இருக்கும். இன்றைக்கி வந்து அப்டேட்டில் அது கிளாசிக், பழசு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் கிளாசிக் அப்படின்னு கொடுத்துட்டு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து பழசு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாறிடும். அது வந்து அப்டேட். ரெண்டாவது, இந்த கலெக்ஷன் பக்கத்தில் கேஷ் ஆன்லைன் ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஒரு சிலர் இது ஆன்லைன் வேணாம், இந்த ஏரியாவில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. அதுக்காக ரெண்டாவது செட்டிங் ஷோ அமௌண்ட் இன் வசூல் அப்படிங்கிறது, முன்ன வந்து எண் அமைப்புகளில் அமௌண்ட் இன் வசூல்னு இருந்துச்சு, அதை தூக்கி இங்கே போட்டுட்டு வேணாட்டி நன்னுன்னு கொடுத்துருங்க. நன் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கலெக்ஷன் பக்கத்தில் கேஷ் ஆன்லைன் ரெண்டுமே வராது. இல்லை எனக்கு கேஷ் மட்டும் போதும் அப்படின்னா கேஷ் மட்டும் வச்சுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஷ் மட்டும் இருக்கும், ஆன்லைன் போயிடும். ஸோ இதை பண்ணிட்டோம் அப்படின்னாலே பழைய வெர்ஷன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்துடும். என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு, கேஷ் வந்து மேலே இருந்துச்சு, இப்போ வந்து கேஷ் வந்து அந்த டோட்டலுக்கு கீழே கொண்டு வந்திருக்கு. அதுதாங்க இது வந்து 2 அப்டேட்டு. 3வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, இவ்வளோ நாள் எதுக்காக இங்கே நேருக்கு வந்து இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்து அங்கே நேருக்கு என்ட்ரி பண்ணுறதுக்காக போட்டிருந்தோம் அப்படின்னா, டெய்லி முதலீடில் போய் என்ட்ரி போட்டுட்டு சாயங்காலம் டெலீட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே போட்டிருந்துச்சு. இன்னும் ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, நாங்கள் இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம், இருந்தாலும் அன்னைக்கு தேதியில் என்ன முதலீடு போடுறோமோ அதையும் சேர்த்து இங்கே காமிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் முதலீட்டில் போயிட்டு அன்னைக்கு போட்ட என்ட்ரியும் இங்கே வரும். அது இல்லாமல் இங்கே நீங்கள் என்ட்ரி போட்டிங்கனாலும் இதையும் எடுத்துக்கும். ஸோ ரெண்டுமே சேர்ந்து அன்னைக்கான ஓப்பனிங் பேலன்ஸாக ஆக்ட் ஆகும். அந்த மாதிரி மாற்றிருக்குங்க. அது வந்து அடுத்த அப்டேட்டு. இது வந்து 3வது அப்டேட்டு. 4வது அப்டேட் என்ன முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஃபாண்ட்டு ஒரு சிலர் சின்னதாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குங்கிறாங்க, ஒரு சிலர் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து அமைப்புகளில் தீம் செட்டிங்னு ஒன்று இருக்குது. அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் பண்ணலைன்னா அப்படியே இருக்கிறது. சிஸ்டம் அப்படிங்கிறது நீங்கள் நம்ம ஆப்பில் எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்டு இல்லைனா ஐஃபோனில் என்ன ஃபாண்ட் சைஸ் வச்சுருக்கீங்களோ அதே வேணும் அப்படின்னா சிஸ்டம்னு கொடுத்துக்கங்க. உங்களுக்கு பெருசு பண்ணணும் அப்படின்னா லார்ஜு, எக்ஸ்ட்ரா லார்ஜுன்னு கொடுத்தீங்கன்னா பெருசாகும். இல்லை சின்னது பண்ணணுன்னா ஸ்மால்னு கொடுத்து சின்னது பண்ணிக்கலாம். இந்த 5 ஆப்ஷன் இருக்குங்க. எது உங்களுக்கு சௌரியமாக இருக்கோ அந்த மாதிரி வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஃபாண்ட் சைஸு இன்க்ரீஸோ அதிகப்படுத்தினாலும் குறைக்கணுன்னாலும் நீங்கள் இங்கே வச்சு அதிக பண்ணி குறைச்சிக்கலாம். ஸோ இந்த அப்டேட் தாங்க. இப்போ இன்றைக்கி சாயங்காலம் ஒரு அப்டேட் வந்திருக்கு, 26.8.7. அதுதான் கடைசியான அப்டேட்டு. அந்த அப்டேட்டில் எல்லாத்துக்கும் இந்த சம்மரி வியூ எப்படி பழசு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி கேஷ் மட்டும்தான் தெரியும். அந்த இப்போ புதுசாக போட்ட அந்த மாடர்ன் வியூ வேணும்னாலோ இல்லை ஆன்லைன் வேணும்னாலோ நீங்கள் அமைப்புகளில் போய் நீங்கள் அந்த வேல்யூவை மாற்றிக்கங்க. ஸோ இதுதாங்க முக்கியமான 4 அப்டேட்டு. யூஸ் பண்ணி பாருங்கள். பழையபடி இருக்க மாதிரியே மாற்றியாச்சு. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கள். நன்றி.